வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு முதல்வர் விஜய் சார்ந்து 2 ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரியும். தமிழ்நாட்டில் புதிய அரசு பொறுப்பேற்ற சில நாட்களில் முதலமைச்சர் விஜய் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸை கொடுத்தார். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட அகவிலைப்படி DA உயர்வை அறிவித்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தினார். 58% இருந்த DAவை 60% உயர்த்தி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பால் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் உட்பட சுமார் 16 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள். பொதுவாக புதிய அரசு பதவியேற்றவுடன் நிதி நெருக்கடி காரணமாக சலுகைகள் தள்ளிப்போகும் என்ற எண்ணம் நிலவி வந்த நிலையில் மிக குறுகிய காலத்தில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது அரசு ஊழியர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. இந்த 2% DA உயர்வு பெரும் சம்பள உயர்வு மட்டும் இல்லை, உயர்ந்து வரும் விலைவாசியை சமாளிக்க அரசு வழங்கும் முக்கிய நிதியுதவி. குறிப்பாக பருப்பு, எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு நடுத்தர வர்க்க அரசு ஊழியர்களுக்கு நிம்மதியை கொடுத்துள்ளது. மேலும் இந்த உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் முன்தேதியிட்டு அமல்படுத்தப்பட இருப்பதால் கடந்த மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் அரசு ஊழியருடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது. இதனால் சம்பளத்துடன் கூடுதல் தொகை கிடைத்திருப்பது அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த நிலையில் இந்த அறிவிப்புக்கு அடுத்து அரசு ஊழியர்கள் மத்தியில் தற்போது அதிகமாக பேசப்பட்டு வரக்கூடிய விஷயம் பழைய ஓய்வூதிய திட்டம், அதாவது OPS. இது மீண்டும் அமல்படுத்தப்படுமா என்பதுதான் கேள்வி. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் கவனிக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்ட நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து அரசு தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதனால் அரசு ஊழியர்கள் மத்தியில் புதிய நம்பிக்கை உருவாகியுள்ளது. அத்தோடு காலியாக உள்ள அரசு பணியிடத்தை விரைந்து நிரப்புதல் மற்றும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்தல் போன்ற கோரிக்கைகள் அரசின் கவனத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அகவிலைப்படி உயர்வால் தமிழக அரசுக்கு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் அதிகமாக நிதிச்சுமை ஏற்படும். ஊழியர்கள் நலனை முன்னிலைப்படுத்தி அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாக விளக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் முழுமையான ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த அரசும் மக்கள் நலத்திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொண்ட முதலமைச்சர் இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்து வருகிறார். புதிய அரசின் ஆரம்பகால நடவடிக்கைகள் அரசு ஊழியர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட அடுத்த முக்கிய அறிவிப்புகள் என்னவாக இருக்கும் என்பது அனைவருடைய ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.